விநாயகர் உருவான விசித்திர கதை முதலில் கேளுங்க. ஒரு நாள் பார்வதி தேவி நீராட குளக்கரைக்கு சென்றார். அப்போது காவலுக்கு யாரும் இல்லையே. தனக்கென ஒரு காவலன் இருந்தால் எப்படி இருக்கும், அதுவும் தானே உருவாக்கினால் எப்படி இருக்கும் என நினைத்து கொண்டு சென்ற மஞ்சளால் ஒரு ஆண் குழந்தை உருவத்தை பிடித்தார். அதற்கு உயிர் கொடுத்தார். அந்த குழந்தையிடம், நான் நீராடச் செல்கிறேன், எனக்கு காவலாக இரு, உள்ளே யாரையும் அனுமதிக்காதே என கூறிவிட்டு சென்றார். மிகவும் பொறுப்புடன் காவல் காத்து கொண்டிருந்தார் கணேசன். அப்போது அங்கு வந்த சிவபெருமான் உள்ளே நுழைய முயன்றார். ஆனால் பாலகனோ பார்வதி தேவியின் மணாளன் என தெரியாமல் தடுத்தார். அவர் எடுத்து கூறியும் தன் தாய் உத்தரவை யாரும் மீற முடியாது என கூறி சிவனை தடுத்தார். இதனால் கோபமடைந்து தன் பரசுவால் சிறுவனின் தலையை வெட்டினார் சிவபிரான். பின் உள்ளே சென்றார். உள்ளே வந்த ஈசனை பார்த்து பார்வதி தேவி, எப்படி உள்ளே நுழைந்தீர்கள், எனக்கு காவலாக இருந்த பாலகன் தடுக்கவில்லையா என கேட்டார். பார்வதி கேட்க, அதற்கு சிவபெருமான், சிறுவன் தடுத்து என்னிடம் சண்டையிட்டான், அதனால் அவனின் தலையை துண்டித்துவிட்டு உள்ளே வந்ததாக கூறினார். இதனால் மனமுடைந்த பார்வதி தேவி தான் உருவாக்கிய குழந்தையை நினைத்து அழுது புலம்பினார். மீண்டும் உயிர் தரும்படி கேட்டுக்கொண்டார். அதனால் பூத கணங்களை எல்லாம் அனுப்பி சிவபெருமான், எந்த ஒரு குழந்தை தாய் வேறு திசை நோக்கியும் பிள்ளை வடக்கில் தலை வைத்தும் படுத்திருக்கிறதோ அதன் தலையை வெட்டி எடுத்து வாருங்கள் என உத்தரவிட்டார். ஈசனின் சொல்படி கணங்கள் முதலில் பார்த்தது யானைக்குட்டியை. அதனால் அதன் தலையை வெட்டி எடுத்து வந்து அந்த ஆண் குழந்தையின் உடம்பில் ஒட்ட வைத்து உயிர் கொடுத்தார் சிவபிரான். உன் பிள்ளை உயிர் பெற்றது என கூறினார். ஆனால் பார்வதி தேவி, தான் உருவாக்கிய பிள்ளை இது வல்லவே, இந்த பிள்ளை யார் என கேட்ட காரணத்தால் விநாயகருக்கு இன்று வரை பிள்ளையார் என்ற பெயரிலேயே அழைக்கப்படுகிறார்.